எல்லாரும் வயலுக்கு போங்கடா. மாமா என்ன சொல்லு மாமா, நம்ம தாமரை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் மாமா. பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? ஏண்டா நீயே வாடகை வீட்டுல இருக்கிறவன், உனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குத? ஒரு சொத்து பத்து இருக்காடா உன்கிட்ட? மாமா நம்மளாம் சொந்தக்காரங்க. சொத்து இருக்கிறவன் தாண்டா எனக்கு சொந்தக்காரன். மாமா நல்லா பாத்துப்போ மாமா. நான் டேய் நீ ஒண்ணுங்க பார்த்து தள்ள வேணாம். உன் தகுதிக்கு எங்க பொண்ணு கிடைக்கணுமோ அங்க கிடைக்கும். போ முதல்ல வீட்டை விட்டு. மாப்ள எப்ப பாரில இருந்து வந்திய? எப்போ வந்தா உனக்கு என்ன? மாப்ள சம்பாரிச்சுட்டு வந்துட்டியா? அடுத்த என்ன கல்யாணம் தானே? என்ன பொண்ணா கொடுக்க போறேன்? என்ன மாப்ள இப்படி சொல்லிவிட்ட? அங்க பாரு மாப்ள, என் ரெண்டாவது புள்ள நிக்குது. புடிச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம். இல்லையா பிடிக்கலையா? பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்குது பாரு. என்ன பேசுற? இல்ல மாப்ள, என் பொண்டாட்டி நிக்குது. அதுக்கு பக்கத்துல மூணாவது புள்ள புடிச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம். இல்லையா பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஆமாயா, முன்னாடி பொண்ணு கேட்டு வந்தப்ப அடிச்சு துரத்துனேன். இப்ப நான் 4 காசு சம்பாரிச்சோன்னா உன் பொண்ணை என் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்ல மாப்ள, சொந்தம் விட்டு போக கூடாது, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா. சொந்தமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல கிளம்பியா. அப்ப என் 4வது புள்ளைய கட்டிக்க. யோ உனக்கு ஏதியா 4வது புள்ள? பெத்தர்றேன். யோ நீ இன்னமுமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம சுத்திட்டு இருக்க? அப்படின்னா இதான்